ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வாட்டர் ட்ரிங்கிங். அதாவது வந்து தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம பாடியில் என்ன நடக்குது, ஏன் அந்த தண்ணி வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவைன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட் என்னென்னா, நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம பாடியில் உள்ள ஹீட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம், பாடியில் வந்து டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம பாடியில் உள்ள நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறனால நம்ம பாடியில் டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக மலச்சிக்கல் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் வந்து காமனாக இருக்கும். பட் வந்து சின்னதாக அவங்க வந்து நிறைய மெடிசின்ஸ்லாம் வாங்கி போடுவாங்க. பட் அவ்வளோக்குள்ளே நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டெய்லியுமே போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் கம்ப்ளைண்ட்டே வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் உள்ள எனர்ஜி லெவல்ஸ் வந்து நல்லா ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு, அதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா பாடி வந்து டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லா பிரிஸ்காக இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தண்ணி குடிக்கிறது. நம்ம வந்து பாடியில் வந்து ப்ராப்பராக தண்ணி இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின்னில் வந்து ட்ரைனஸ் வராமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் க்ளோவாகவும் அதோட நரிஷ்மெண்ட் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறனால உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வராமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து கிட்னி ஸ்டோன் சொல்லி வருவாங்க. பட் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா ப்ராப்பராக வந்து தண்ணி குடிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறனால நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணி விட்டு, எக்ஸ்பெஷலி அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஃபார்மேஷன் ஆக விடாமையா அந்த ஸ்டோன் வந்து நமக்கு வந்து இதாகுது அப்படின்னாலும், அதாவது ஃபார்மேஷன் ஆகுதுனாலும் நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகி நமக்கு வந்து நல்லா வெளியே தள்ளுறதுக்கும் இந்த வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் யூடிஐ கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதுவும் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து யூடிஐ கம்ப்ளைண்ட் வந்தால் திரும்ப திரும்ப யூடிஐ கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். அவங்க வந்து என்ன மெடிசின்ஸ் எடுத்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு எடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டே இருப்பாங்க. பட் வந்து பேசிக்காக நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அதிகளவு தண்ணி, போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரெக்கரன்ஸியாக வர, அதாவது ரெக்கரண்டாக வர வந்து யூடிஐ கம்ப்ளைண்ட் வந்து வராமல் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் ஈட்டிங், நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வெயிட் வந்து போட்டே இருக்கும். அதாவது என்னென்னா நிறைய சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வயிறு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லான ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஓவராக வந்து ஈட்டிங், அதாவது வந்து அதிகமாக சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ வந்து நல்லா வெயிட் வந்து நல்லாவே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாகவே உள்ளது. இது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி நல்லா குடிக்கிறதுனால பாடியில் நல்லா மெட்டபாலிசம் வந்து நல்லா ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கிறதுனால மெட்டபாலிக் கம்ப்ளைண்ட்ஸும் எதுவும் நமக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 to 3 லிட்டராவது கண்டிப்பாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.